வெல்கம் டு நாகூஸ் நடப்பாகும். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமையில் வந்து நம்ம குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். கோதுமை மாவு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் பாதி வாழைப்பழம் போடுறேன். வாழைப்பழம் போடுறதுக்கு காரணம் பணியாரம் சாஃப்டாக இருக்கும். மாவோடு சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். வாழைப்பழமும் தேங்காய் பூவும் மாவை வந்து குழிப்பணியாட்டம் வந்து சாஃப்டாகவே இருக்கும். கோதுமை மாவை கண்டு வலுத்து போகாது. வாழைப்பழத்தையும் மாவையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. வெள்ளை பாகு வந்து காய்ச்சி நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் போட்டிருக்கேன். மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இதில் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டியும் சேர்க்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இனிப்பு போதும், அதனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு பதத்துக்கு இருக்கு. நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பூ 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பணியாரம் ஊற்றுவோம். எண்ணெய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். சட்டி காயட்டும். குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். மாவு ஆட்டணுங்கிறதே இல்லை. திருப்பி விடுவோம். இன்னும் கொஞ்சம் கீழ்ப்பக்கம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வேகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம எடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.